மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மேத்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதி விடைக்குறிப்புக்காக நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எவ்வளவு மிக விரைவாக உங்களுக்கு இதை தர முடியுமோ அவ்வளவு மிக விரைவாக தந்திருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய நிலைமை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் ஏ டைப் கொஷினை டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் பி டைப் கொஷினை வச்சுருந்தாலும் கவலை இல்லை, இதை பார்த்துட்டு வாங்க. பி டைப்புக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒன்று மட்டும் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. அதாவது ஃபஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறேன்னா, x is equal to 3b2 இல் f of x is equal to modulus of 2x minus 3 by 2x minus 3 என்பது என்னன்னு கேட்குறாங்க. At x is equal to 3b2, the function f of x is equal to modulus of 2x minus 3 இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது டிஸ்கண்டினியூஸ், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன, x is equal to 3b2 போட்டால் அதனுடைய வேல்யூ 0/0 ஆயிரும். இது எக்ஸினுடைய வேல்யூ கிரேட்டர் தென் 3b2 போட்டிங்கன்னா இதனுடைய ஆன்சர் 1 கிடைக்கும். லெஸ் தென் 3b2 போட்டால் -1 கிடைக்கும். அப்போ அதனுடைய டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது 3b2 நினச்சின்னா 3b2 1 விட அதிகமாக போகும்போது இப்படி இருக்கும் ஃபங்க்ஷன், 3b2 விட குறைவாக இருக்கும்போது இப்படி இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த 3b2ங்கிற பாயிண்ட் இது என்ன இருக்கும், டிஸ்கண்டினியூஸ் ஆகிரும், தொடர்ச்சி ஆட்டுறது. 4வது ஆன்சர், 4th ஆப்ஷன் டி. ப்ராப்ளம் நம்பர் 2, a, b என்பன n வரிசையுள்ள சமச்சீர் அணிகள். இங்கே a + b என்னன்னு கேட்குறாங்க. a and b are symmetric matrices of order n where a + b then என்னன்னு கேட்குறாங்க. 2 சமச்சீர் அணி கூட்டினா உனக்கு ஆன்சர் சமச்சீர் அணி தான் கிடைக்கும். அதனுடைய ஆப்ஷன் டி, 4th ஆப்ஷன் இ. அதாவது a + b என்பது சமச்சீர் அணி, a + b is symmetry. ப்ராப்ளம் நம்பர் 3, லிமிட் x tends to infinity x² + 5x + 3 by x² + x + x whole power x. இதனுடைய ஆன்சர் e⁴. இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி, ஆப்ஷன் பி, e⁴. ப்ராப்ளம் நம்பர் 4, log of 512 base √2 இதனுடைய தீர்வு என்ன, வேல்யூ என்ன, மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. log of 512 divided by √2. 512 என்ன எழுதலாம், log of 2⁴ எழுதலாம். √2 என்ன எழுதலாம், 2⁴ சொல்லலாம். இப்போ பேஸ் ஈக்குவல் ஆகுது. அப்போ ஆன்சர் 9 divided by 1/2. This is equal to 18. இதுதான் ஆன்சர். எத்தனாவது ஆப்ஷன், 4th ஆப்ஷன். அதாவது டி, இ தமிழில் 18 அதனுடைய ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 5, y is equal to f of x² + 2 மற்றும் f dash of 3 is equal to 5 எனில் x is equal to 1 dy/dx உடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இப்போ dy/dx is equal to f dash of x² + 2 into 2x. இப்போ எக்ஸுக்கு வேலை 3ன்னு போட்டிங்கன்னா உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸுக்கு வேலை 1க்கு போட்டிங்கன்னா என்னுடைய ஆன்சர் 10ன்னு கிடைக்கும். அது எத்தனாவது ஆப்ஷன் சொன்னால் 3rd ஆப்ஷன் சி, 10. ப்ராப்ளம் நம்பர் 6, இயலெண்களுடைய அனைத்து கணம் எண்ணுக்கு a, b உட்கணங்களுடைய எண்ணிக்கை எக்ஸெட்ரா என்பது என்ன கேட்குறாங்க. a dash யூனியன் a intersection b யூனியன் b dash என்பது dash. அதாவது let a and b be subset of the universal set n, then the set of natural numbers, then a dash யூனியன் a intersection b யூனியன் b dash is dash. இது நேச்சுரல் நம்பர் தான் அதனுடைய ஆன்சர். அதனுடைய ஆப்ஷன் சி, இ, என். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 7, f of x is equal to x + 2 -1 less than x less than 3 5 x is equal to 3 8 minus x x greater than 3. x is equal to 3 இல் f dash of x என்பது என்னன்னு கேட்குறாங்க. then x is equal to at x is equal to 3 f dash of x is என்னன்னு கேட்குறாங்க. does not exist. இந்த கணக்கு பொறுத்தளவு என்ன கிடைக்கப்பெறாது. அதனுடைய ஆப்ஷன் என்ன, 3rd ஆப்ஷன் இ, இங்கிலீஷில் சி, does not exist. ப்ராப்ளம் நம்பர் 8, tan 90 மதிப்பு என்ன கேட்குறாங்க. tan 90 என்ன, இன்ஃபினிட்டி, 4th ஆப்ஷன். அதாவது இன்ஃபினிட்டி, டி, இ. ப்ராப்ளம் நம்பர் 9,
integral f dash of x into e power x square dx is equal to x minus 1 into e power x square plus c எனில் f of x உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளத்தில் f of x உடைய வேல்யூ நீ டிரைவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக கிடைக்கும். உன்னுடைய புக்கினுடைய ப்ராப்ளம் தான் ஆப்ஷன் இடம் மாதிரி இருக்குது. அதனுடைய ஆன்சர் 2x³ / 3 - x square plus x plus c. அதான் என்னுடைய ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன் சி இ. அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 10. ஏ மற்றும் பி என்ற இரு நிகழ்ச்சிகளுக்கு P of A = 0.4, P of B = 0.8 மற்றும் P of B by A is equal to 0.6 எனில் P of A bar intersection B கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், சிம்பிள் கணக்கு. இது A, இது B, இதனுடைய வேல்யூ 0.4, இதனுடைய வேல்யூ 0.8. இந்த இன்டர்செக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.6ன்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, B by A, P of B by A தான் உனக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க 0.6. P of B by A என்ன, P of A intersection B by P of A, this is equal to 0.6. இதனுடைய வேல்யூ அவனே 0.4 கொடுத்துருக்குறான். இதை கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.24. அப்போ P of A intersection B is equal to 0.24. பர் இதனுடைய வேல்யூ 0.24. அவங்க கேட்டுக்கிறது A பார் இன்டர்செக்ஷன் பி, இதுதான் ஏ பார் இன்டர்செக்ஷன் பிங்கிறது. பியில் வந்து 80 இருக்குது, அதில் 24 போயிடுச்சுன்னா 0.56. அதனுடைய ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ 0.56. அதனுடைய ஆன்சர் ஆ. ப்ராப்ளம் நம்பர் 11. சீக்கன் மைனஸ் தீட்டா, சீக்கன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ஃபார்முலா. எந்த ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. ப்ராப்ளம் நம்பர் 17. ஒரு முக்கோணத்தினுடைய இரண்டு முனைப்புள்ளிகளினுடைய நிலைவெட்டு கொடுத்துருக்காங்க. பொசிஷன் வெக்டர் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 3i + 4j - 4k, 2y + 3j + 4k. சென்ட்ராய்டினுடைய பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. மையக்கோட்டு சந்தினுடைய நிலை வெக்டர் i + 2j + 3k அப்படின்னா தேர்ட் வெர்டிசஸ் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், OA வெக்டர் + OB வெக்டர் + OC வெக்டர் B3 = OG வெக்டர். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கிடைச்சிடும், பி. அதாவது -2y - j + 9k. அதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ. ப்ராப்ளம் நம்பர் 13. இன்டெக்ரல் x² e power x/2 dx. இது பார்சியல் ஃப்ராக்ஷன் பகுதி தொகையீடை பயன்படுத்தி நீ கணக்கு போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் என்னுடைய ஆன்சராக கிடைக்கும். u is equal to x² வச்சுக்கணும், dv = e power x/2 dxன்னு வச்சுக்கணும். அப்போ v கண்டுபிடிச்சின்னா e power x/2 / 1/2 வரும். தட் இஸ் 2 e power x/2. யூவெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வியெல்லாம் இன்டெகிரேட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அதனுடைய ஆன்சர் ஏ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆ. 2x² e power x/2 - 8x e power x/2 + 16 × e power x/2 + c. அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 14. அனைத்து ஒற்றை எண்களை கொண்ட 5 இலக்க எண்களினுடைய எண்ணிக்கை. The number of 5-digit numbers, all digits of which are odd. உனக்கு 5 ஆட் நம்பர் இருக்குது, 1 3 5 7 9. 5 டிஜிட் நம்பர் இது ஒன்று கண்டிஷனே கிடையாது. அப்போ 5 × 5 × 5 × 5 × 5, தட் இஸ் 5/5. என்னுடைய ஆன்சர் டி இ 5/5. ப்ராப்ளம் நம்பர் 15. எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு நிகழ்ச்சிகளுக்கு P of x bar y = 1/2, P of y bar x = 1/3, P of x intersection y = 1/6 எனில் P of x union y என்னன்னு கேட்குறாங்க. If x and y be two events such that P of x by y = 1/2, P of y by x = 1/3, P of x intersection y = 1/6, and P of x union y = 2/3. Third option. Problem number 16. 3x - y = -5 என்ற கோட்டுடன் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகின்ற கோட்டின் சாய்வு. தெரியாத கோட்டினுடைய சாய்வு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த தெரிஞ்ச கோட்டினுடைய சாய்வு என்ன ஆகும்னா 3 ஆகும். ஆங்கிள் 45 டிகிரி. tan θ = m1 - m2 / 1 + m1 m2ல m1 வந்து 3, m2 வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டு θ 45 டிகிரின்னு போட்டால் அதனுடைய ஆன்சர் 1/2, -2ன்னு வரும். ஃபோர்த் ஆப்ஷன் இ. ப்ராப்ளம் நம்பர் 17. ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டரை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தினுடைய ஒரு மூலைவிட்டம் a + b எனில் மற்றொரு மூலைவிட்டம் bd என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒன் diagonal ஆஃப் தி parallelogram ABCD with A and B as adjacent sides is a + b. Then other diagonal BD b - a. Fourth option. Problem number 18. A is equal to e power x - 2 e power 7 + x, e power 2 + x, e power 2x - 3 என்பது பூஜ்ஜிய கோவை சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்படின்னா
ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸுங்கிறான். சிங்குலர் மெத்தடில் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 போடுங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 போடும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா எக்ஸினுடைய வேல்யூ 8ன்னு கிடச்சிரும். அப்போ அதனுடைய ஆன்சர் 4th ஆப்ஷன் x is equal to 8. E. Problem number 19. 10i plus 3j, 12i minus 5j, ai plus 11j ஆகிய நிலைவெக்டர்களினுடைய புள்ளிகள் ஒரே கோட்டில் அமைந்தால் ஏயினுடைய மதிப்பு. ரெண்டு வெக்டர் ஒரே கோட்டில் அமைந்ததுன்னா அந்த வெக்டரினுடைய ஐஜேக்கினுடைய கோஎஃபிஷியன்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இங்கே இந்த புள்ளிகளை வச்சு வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும், ஏசி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதில் ஐஜேகே ப்ரொபோர்ஷனல் போட்டோன்னா உனக்கு ஆன்சர் வந்து 8ன்னு கிடைக்கும். தேர்ட் ஆப்ஷன் சி இ 8. ப்ராப்ளம் நம்பர் 20. 1/2, 3/4, 7/8, 15/16 என்ற கூட்டுத்தொடர் முறையினுடைய எண்ணாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சரில் 2/n 2/n வந்திருக்கும். அது ஆன்சர் கிடையாது. ஏன்னா நமக்கு ஃப்ராக்ஷனில் வரணும். அப்போ 2/-n இருக்கிறத ஆன்சர் இருக்கணும். ஃபோர்த் ஆப்ஷன் நான் மட்டும் செக் பண்ணி பார்க்குறேன். 1 - 1/2/n 2/-n 1/2/n எடுத்துட்டேன். இங்கே n = 1 போடுங்க. 1ல் ஆஃப் போயிடுச்சுன்னா ஆஃப் வந்துருச்சு. n = 2 போடுங்க. 1/2² 4 1/4. 1ல் 1/4 போச்சுன்னா 3/4 வந்துருச்சு. இங்கே 3 போட்டிங்கன்னா 1/8. அப்போ 8 - 1 7/8 வந்தாச்சு. இங்கே 4 போட்டிங்கன்னா 1/16. 16 - 1 என்ன ஆயிரும்? 7/15. 16 இல்லை 15/16 வந்துருச்சு. அதான் என்னுடைய ஆன்சர். அப்போ என்னுடைய ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் டி 1 - 2/-n அப்படிங்கிறது. இப்போ நான் டைப் ஏ தான் சொல்லிக்கிறேன். டைப் பியினுடைய ஆன்சர் நான் தெளிவாக எழுதி வச்சுக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் சி, செகண்ட் ஒன்னுடைய ஆன்சர் டி, தேர்ட் ஒன்னுடைய ஆன்சர் ஏ, ஃபோர்த்தினுடைய ஆன்சர் சி, ஃபிஃப்த்தினுடைய ஆன்சர் பி. அதே போல் சிக்ஸ்த்தினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, செவன்த்தினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, எயித்தினுடைய ஆன்சர் பார்த்தா டி, 9th ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் பி, 10th ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் ஏ, 11th ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் சி, 12th ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் டி, 13th ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் சி, 14னுடைய ஆன்சர் டி, 15னுடைய ஆன்சர் ஏ, 16th ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும்னா சி, 17th ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் டி, 18 வந்து டி ஆப்ஷன், 19ல் டி ஆப்ஷன் தான், 20 என்ன தேர்ட் ஆப்ஷன் சி. இதனுடைய ஆன்சர். இதெல்லாமே நம்ம கால்குலேஷன் அதை கணக்கு போட்டு உனக்கு ஆன்சர் எடுத்து கொடுத்துக்கிறோம். 100% நம்ம சொன்னது தான் என்னுடைய ஆன்சராக இருக்கும். சரி, அடுத்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு பார்ட் 2 அந்த கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதெல்லாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி சொல்லுங்கள். அனுப்பி அவங்களே ஆன்சர் செக் பண்ண சொல்லுங்கள். நம்ம பார்ட் 2 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே.